ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்குமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது நம்மளுடைய டெலகிராம் சேனலில் டேப் ஐஎஸ் நம்ம சேனலில் நடைபெறும். டெலகிராமில் இதுவரைக்கும் நம்ம குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடினமான பாதைகள் எப்போதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும். சரிங்களா, நம்ம போகக்கூடிய பாதை ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வருத்தக்கூடாது. அப்படி கடினமான பாதை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வெற்றியின் பக்கம் அழைத்து செல்லும் அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா, கடினமான பாதைகள் எப்போதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும். சரிங்களா, ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் குறித்து எதுவும் பார்க்க போகிறது இல்லை. பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பட்ஜெட்டுக்கான வீடியோ உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ நாம் பட்ஜெட் போக மீதி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அது குறித்த தகவல்கள் 2ஆம் தேதி பேப்பரில் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் 2ஆம் தேதிக்கான அந்த பட்ஜெட் செய்திகள் தனி ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். சரிங்களா, ரைட். இங்கே நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால், பிப்ரவரியில் முதல் வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் என்ன அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் வீக்காக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப, அதாவது சர்வதேச வளர்ச்சிக்கான வாரம். சரிங்களா, உலகளாவிய அளவில் நாடுகள் வளர்ச்சி அடைவதை நோக்கமாக கொண்டு அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை ஒரு விழிப்புணர்வாக கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் இந்த சர்வதேச டெவலப்மெண்ட் வீக் வளர்ச்சிக்கான வாரம் என்ன செய்யுதுன்னா ஆண்டுதோறும் பிப்ரவரி 2லிருந்து 8 வரைக்கும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு இந்த வார்த்தைக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பில்டிங் எ பெட்டர் வேர்ல்ட் டுகெதர், ஒன்றாக ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த வார்த்தைக்கான கருப்பொருளாக அமைந்திருக்குது. அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவுவதன் மூலமாக, வழிகாட்டுவதன் மூலமாக அவங்களையும் வளர்ச்சியடைய செய்வதை நோக்கமாக கொண்டு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத, இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, ரைட். அப்போ நான் முதல்ல ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் வாரம் 2லிருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச வளர்ச்சிக்கான வாரம் அனுசரிக்கப்படுகிறது. உலகளாவிய அளவில் நாடுகள் வளர்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டு அது குறித்த புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதற்கான வாரமாக இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கான இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பில்டிங் எ பெட்டர் வேர்ல்ட் டுகெதர், ஒன்றாக ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குதல். சரிங்களா, அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், பிப்ரவரி 2ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு முக்கியமான தினம் என்ன தினம் அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே. வெட்லேண்ட் அப்படிங்கிறது உலக ஈரநில தினம், இல்லை சதுப்பு நில தினமாக கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் ஈரநில தினம் அப்படிங்கிறது மிகச் சரியாக இருக்கும். அதாவது ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலங்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈரநிலங்களில் பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த சுற்றுச்சூழல் மையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்விரான்மெண்டலில் ஒரு மிக முக்கியமான இடத்தை எது வகிக்குது அப்படின்னு சொன்னால் பயோடைவர்சிட்டியில் இந்த ஈரநிலங்கள் வகிக்குது. அந்த அடிப்படையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாப்பது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் பிப்ரவரி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக ஈரநிலங்களுக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர், நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈரநிலங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இந்த இடத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, இப்போ பிப்ரவரி 2 அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரநிலங்களுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஈரநிலங்களை அழிவிலிருந்து மீட்டெடுத்து அதை பாதுகாப்பது குறித்த புரிதலை, ஈரநிலங்களில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்பதற்கான புரிதலை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே ஆண்டுதோறும் பிப்ரவரி 2 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இதற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர், நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈரநிலங்களை பாதுகாத்தல். சரிங்களா, ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி 2ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய மற்றொரு தினம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் டே அப்படிம்பாங்க. அதாவது மூட்டு வலிக்கான அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான மூட்டு அலர்ச்சி நாம் எடுத்துக்கலாம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயதானவங்களுக்கு அடிக்கடி அவங்களுடைய கால் மூட்டுகளில் கை மூட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இணைப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த வலி, வீக்கம், அது குறித்த வேதனையெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். அத்தகைய அந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்ஸில் இருந்து அவங்கள பாதுகாக்கணும், அதற்கு தேவையான சிகிச்சை முறைகள் என்ன, அது வராமல் நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, இதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுகிறது சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் பிப்ரவரி 2 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இதற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பியாண்ட் த ஜாயின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுல் இம்பாக்ட் ஆஃப் ஆர்ஏ. ஆர்ஏ அப்படிங்கிறது அந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் தான் சொல்கிறாங்க.
மூட்டுக்கு அப்பால் ஆரையின் முழு தாக்கத்தையும் புரிந்து கொள்வது. சரிங்களா? ரைட். அப்போ நாம தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய எலும்புகளில் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், வலி, அலர்ச்சிலாம் இருக்குல்ல, அது குறித்த புரிதலை, அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வதுங்கிற புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது சொன்னால் பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கான விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அடுத்ததுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பியாண்ட் த ஜாயின்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுல் இம்பாக்ட் ஆஃப் ஆர்ஏ. சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி 4ஆம் தேதி இன்றைய தினம் அனுசரிக்கப்படும் மிக முக்கியமான தினம் வேர்ல்டு கேன்சர் டே, உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். சரிங்களா? இன்றைக்கி உலகத்தில் அதிகப்படியான மனிதர்கள் இறந்து போகிறதுக்கு ஒரு காரணமான வியாதியாக எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் புற்றுநோய் அமைஞ்சிருக்குது. புற்றுநோய் அதனுடைய ஆரம்பத்தில் தன்னுடைய செயல்பாடுகளை சரியான முறையில் வெளிக்காட்டி கொள்ளாது. அதனால் மனிதர்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த விஷயமே தெரியாமல் போயிடும். அது முற்றி இருக்கக்கூடிய சூழலில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய இறுதி ஸ்டேஜில் தான் அது தன்னுடைய முழு குணநலங்களையும் காட்டும். அப்போ தான் மனிதர்கள் வெளிப்படைந்து மருத்துவ சிகிச்சைக்காக பல்வேறு இடங்களுக்கு போவாங்க. இறுதியில் மரணத்தையும் தழுவக்கூடிய ஒரு வியாதியாக எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் புற்றுநோய் அமைஞ்சிருக்குது. புற்றுநோய்க்கான மருந்துகள் தெளிவான முறையில் இதுவரை இன்னும் கண்டறியப்படலை. சமீபத்தில் ரஷ்யா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புற்றுநோய்க்கான மருந்தை கண்டுபிடித்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி புற்றுநோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு கேன்சர் அவேர்னஸ் டே ஆண்டுதோறும் பிப்ரவரி 4 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் யுனைடெட் பை யூனிக், தனித்துவத்தால் ஒருங்கிணைவும் ஐக்கியமாகவும் அப்படிங்கிறது இந்த ஆண்டத்திற்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் புற்றுநோயினுடைய பாதிப்புகள் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும், புற்றுநோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக வேர்ல்டு கேன்சர் அவேர்னஸ் டே ஆண்டுதோறும் பிப்ரவரி 4 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்த்தேன். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் யுனைடெட் பை யூனிக். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி 4ஆம் தேதி ஐநாவால் அனுசரிக்கப்படக்கூடிய முக்கியமான தினம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃபெட்டர்னிட்டி, அதாவது வேற ஒன்றும் கிடையாது, மனித சகோதரத்துவ தினம். சரிங்களா? இன்றைக்கி உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சகோதரத்துவம் இல்லாத ஒரு சூழல் தான். சரிங்களா? மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை. இதன் காரணமாக தான் பல்வேறு வகையான பிரச்சனைகள், சண்டைகள், பொதுவாக ஒரு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையில் தகராறு, தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கும் தகராறு, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தகராறு, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமே தகராறு. இதனால அடிப்படையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு இடத்துல விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த சகோதரத்துவம், அன்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான். அது குறித்த விஷயங்கள் குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அனைத்தரப்பட்ட மக்களும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையோட சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி உலக மனித சகோதரத்துவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரமோட்டிங் யூனிட்டி, பீஸ் அண்ட் டாலரன்ஸ், ஒற்றுமை, அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? இப்போ நாம தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஐநா சார்பில் மக்கள் மத்தியில் மனிதர்களுக்கு இடையே ஒரு சகோதரத்துவத்தை, அன்பை, நேசத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 4 கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரமோட்டிங் யூனிட்டி, பீஸ் அண்ட் டாலரன்ஸ். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் வெம்பக்கோட்டையில் நடைபெற்றக்கூடிய அகழாய்வு பணிகள் நமக்கு நன்றாக வைத்தும் விருதுநகர் மாவட்டத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறுகிறது. சற்றேறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட பல ஆயிரக்கணக்கான பொருட்கள் இது வரைக்கும் என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால் அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13 வட்ட சில்லுகள் என்ன செய்யப்பட்டு சொன்னால் கண்டறியப்பட்டிருக்குது. அதாவது வட்ட வடிவத்தில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதான் வட்ட சில்லுகள் அப்படிங்கிறாங்க. இது ஒருவேளை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா பொழுதுபோக்கிற்காக இதை விளையாடுவதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். நம்ம 70s 7 7 ஸ்டோன் சொல்லுவாங்களே, 7 கல் வச்சு பந்து வச்சு எறிது, அந்த மாதிரியான விளையாட்டுகளில் கூட என்ன பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். இல்லை வேறு எந்த விளையாட்டாவது அவங்க ஈடுபடுத்திருக்கலாம். அந்த அடிப்படையில் அவங்களுடைய பொழுதுபோக்கிற்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வட்டச்சில்கள் அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் சற்றேருக்கு ஒரு 13 வட்டச்சில்கள் எங்கே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வெம்பக்கோட்டையில் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரி, அப்போ நாம் ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அகழாய்வு பணிகளை சற்றேறக்குறைய 13 வட்டச்சில்கள் கண்டறியப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பொழுதுபோக்கிற்காக இந்த வட்டச்சில்களை பயன்படுத்தி இருக்கலாம் சொல்லி தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் சாரணர் இயக்க பெருந்திரளணி, அதாவது ஜம்போரின்னு சொல்லுவாங்க. அதாவது சாரண இயக்கம் அப்படிங்கிறது 1907 பேடன் பவுல் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். மாணாக்கர்களுக்கு மத்தியில்
ஒரு சுய ஒழுக்கம் வேணும், பிறருக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை வேணும் அப்படிங்கிறதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சாரண சாரணியர் இயக்கம். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜம்போரி அப்படிங்கிற பேரில் பெருந்திரளணி கூட்டங்களை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான அந்த கூட்டம், அதாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வைர விழா, சரிங்களா, என்ன சாரண சாரண இயக்கத்தினுடைய வைர விழா அப்படிங்கிறது 60ஆம் ஆண்டு விழா. அந்த அடிப்படையில் அந்த விழாவும் முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியின் 100ஆண்டு விழாவும் ஒன்றாக இணைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இந்த பெருந்திரளணி பேரணி நடத்தப்பட்டுச்சு. எங்கே நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் நடத்தப்பட்டுச்சு. இதில் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் மாநிலங்கள்ல இருந்தும் சாரண சாரண இயக்கத்தை சார்ந்தவங்க பங்கெடுத்தாங்க. ஒரு 6 உலக நாடுகளை சார்ந்த சாரண சாரண இயக்கத்திலும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டங்கள் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதனுடைய நிறைவு நாள் விழாவில் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சற்றேறக்குறைய 12 லட்சம் பேர் எதில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சாரண சார இயக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சாரண சார இயக்கத்துக்கான தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பொறுப்பாளராக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கிறாரு. அவர் தான் இந்த கூட்டத்திற்கு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தார், அவருடைய தலைமையிலான குழுவினர். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக ஒருங்கிணைத்ததற்காக அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் வெள்ளி யானை விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல நாட்களாக நடைபெற்ற இந்த ஜம்போரியில் இந்த பெருந்திரளணியில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டமைக்காக ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் மாநில அணிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தலைமை பேராணையர் விருது ராஜஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரணர் இயக்கத்திற்கு வந்து ஒரு தலைமையகம் அதிநவீன வசதிகளோட பல்வேறு பயிற்சிகளை வழங்கக்கூடிய வகையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, ரைட். இப்போ நாம தன்னுடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சாரணர் இயக்கம் சார்பில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெருந்திரளணி அப்படிங்கிற பேரில் ஜம்போர் அப்படிங்கிற பேரில் ஒரு சிறு கூட்டம் ஒரு சில தினங்கள் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் சாரண சார இயக்கத்தினுடைய வைர விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியின் 100ஆண்டு விழா இணைத்து கொண்டாடப்பட்டுச்சு. அதற்கான நிகழ்வுகள் திருச்சியில் மணப்பாறையில் நடைபெற்றது. அந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையில் வடிவமைத்ததுக்காக, அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக நடத்தினதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வந்து வெள்ளி யானை விருது வழங்கப்பட்டிருக்குது. இதில் பல்வேறு மாநிலங்களுடைய சாரண இயக்கம் கலந்துக்கிட்டாங்க. அதில் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒட்டுமொத்த சாம்பியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜஸ்தானுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இது போக ஒரு 6 வெளிநாடுகளை சார்ந்த இந்த சாரண இயக்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த நிகழ்வுகளில் நிறைவு நாளில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் சாரணர் இயக்கத்திற்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளோட பல்வேறு பயிற்சிகளை வழங்கக்கூடிய வகையில் ஒரு தலைமையகம் ஒன்று அமைக்கப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் கர்நாடக மாநிலத்தில் கருணை கொலை செய்வதற்கு அந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க, முடிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்திய உச்சநீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணியத்துடன் மரணமடைவதற்கான உரிமை வந்து அந்த நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபருக்கு இருக்குது. அது விருப்பப்பட்டால் கருணை கொலை அவர் நம்ம செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில், சரிங்களா, என்ன அதாவது ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டு ஒரு நபர் வந்து அவர் குணமே ஆக மாட்டார் அப்படிங்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவருடைய குடும்பத்தினுடைய அனுமதியோடு இல்லை அவர் சுயநினைவோடு இருக்கும்போதே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரியப்படுத்தியிருந்தாருன்னு சொன்னால் கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வகுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. தீர்ப்பு வழங்கப்பட்டது உடனேயே கேரள மாநில அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க சொன்னால் இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக அதாவது அவங்க தீர்ப்பு வந்த உடனேயே அதை செயல்படுத்த அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கர்நாடகம் அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நீண்ட நாட்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் ஒருத்தர் வந்து உடம்பு நிலை சரியாகலை, அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதால் வேதனை தான் அதிகரிக்குமே தவிர அவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது பல கட்டங்களாக அவருக்கு ஆய்வுகளை மேற்கொண்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அந்த அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து கருணை கொலை செய்யலாம். அந்த அடிப்படையில் அதற்கான வழிமுறைகளையும் கர்நாடக மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, இப்போ நாம இதனோட தகவல் என்ன சொன்னால் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கருணை கொலை செய்வதற்கான முடிவை கர்நாடக மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மனிதர்கள் கண்ணியத்தோடு மரணமடைவதற்கான உரிமை தான் அந்த கருணை இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதற்கான வழிகாட்டுதல்களையும் கர்நாடகா வெளியிட்டிருக்கிறாங்க. இந்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கேரளா தன்னுடைய மாநிலத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா,
அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் புதிய ராம்சார் தளங்கள் சரிங்களா. அதாவது ராம்சார் தளங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ராம்சார் தளங்கள் அப்படிங்கிறது சதுப்பு நிலங்கள் ஈரநிலங்களை தான் ராம்சார் தளங்கள்னு சொல்கிறாங்க. 1971 ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற நகரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாநாடு ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் சதுப்பு நிலங்களை ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ராம்சார் தளங்கள் இந்த பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 85 இடங்கள் ராம்சார் தளங்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்துச்சு. இப்போ புதிதாக ஒரு 4 இடங்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்குது. அந்த 4 இடங்கள் 2 இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ராம்சார் தளங்களுடைய எண்ணிக்கை 18லிருந்து 20ஆக உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான ராம்சார் தளங்களை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தற்போதைய நிலை இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 89 ராம்சார் தளங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சரிங்களா. ரைட். அந்த புதிய 2 ராம்சார் தளங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் அண்டு தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் சரிங்களா. இந்த 2 பறவைகள் சரணாலயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் பேர்ட்ஸ் நீர் பறவைகளுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு இனப்பெருக்க மையமாகவும் ஒரு மிக முக்கியமான அந்த உணவு தேடி வரக்கூடிய பறவைகளுக்கான உணவு வழங்கக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் வசிக்கக்கூடிய ஒரு பல்லுயிர் தலமாகவும் எது விளங்குகிறது அப்படின்னு சொன்னால் இந்த பறவைகள் சரணாலயம் விளங்குகிறது. அந்த அடிப்படையில் இந்த 2 பறவைகள் சரணாலயம் புதிய ராம்சார் தலங்கள் பட்டியல் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் சற்றேலுக்கு 230.495 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. தேர்த்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குற 29.295 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவிலே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 89 ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும் சரியா. இப்போ நாம இதனோட தகவல் புதிதாக 2 இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ராம்சார் தலங்களில் இடம் பிடிச்சிருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன அந்த 2 இடங்கள் அப்படின்னு சொன்னால் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் சரிங்களா. ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் சேர்த்தா தமிழ்நாட்டில் 20 ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 89 ஆகும் சரிங்களா. அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் 67வது கிராமி அவார்ட்ஸ். கிராமி அவார்டு அப்படிங்கிறது இசைத்துறையில் இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய உச்சபட்ச விருதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கிராமி அவார்ட்ஸ் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான கிராமி விருதுகளில் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் 2வது முறையாக கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. அதாவது சிறந்த நவீன கால இசை ஆல்பம் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் அவங்களுடைய திரிவேணி அப்படிங்கக்கூடிய மியூசிக் ஆல்பம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் விருது பெற்றிருக்கிறது. அவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்திய வம்சாவளியை சார்ந்த அதை பெப்சிகோ நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவராக இந்திரா நூயி இருந்திருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இந்திரா நூயினுடைய சகோதரி தான் யார் தான் நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி. இவங்க பேர் என்னன்னு சொன்னால் சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் சரிங்களா. இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த திரிவேணி அப்படிங்கக்கூடிய ஆல்பத்துக்காக 2nd டைம் அவங்க கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய சோல்கால் அப்படிங்கக்கூடிய மியூசிக் ஆல்பம் 2009 ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ இந்த திரிவேணியில் ஒரு 7-8 பாடல்கள் இருக்குது. இதை இவங்க மட்டும் ப்ரெசென்ட் பண்ணலை. இவங்களோட இணைந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தென்னாப்பிரிக்காவை சார்ந்த ஊட்டர் கெல்லர்மன் அண்டு ஜப்பானை சேர்ந்த எர்மோட்சுமோட்டோ இவங்களும் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மியூசிக் ஆல்பத்தில் பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவங்க 3 பேருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கிராமி அவார்டு இந்த இசை ஆல்பத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கணும் சரியா. ரைட். அப்போ நாம் இதனோட தகவல் என்னன்னு சொன்னால் இசை உலகத்தில் வழங்கப்படக்கூடிய உச்சபட்ச விருதான கிராமி விருது இந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்வுகளில் வழங்கப்பட்டிருக்குது. 67வது கிராமி அவார்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்த நவீன கால இசை ஆல்பம் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்திய வம்சாவளியை சார்ந்த பெண்மணியான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் அவர்கள் தன்னுடைய திரிவேணி அப்படிங்கக்கூடிய மியூசிக் ஆல்பத்துக்காக அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க கிராமி பெறக்கூடியது 2வது டைம். இது ஏற்கனவே 2009 சோல்கால் அப்படிங்கிற இசை தொகுப்புக்காக வாங்கியிருக்கிறாங்க. இவங்களோடு இணைந்து இந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவை சார்ந்த ஊட்டர் கெல்லர்மன் அண்ட் ஜப்பானை சார்ந்த எர்மோட்சுமோட்டோ இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கிராமி அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும் சரிங்களா. அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால் மொபைல் செயலி புதிதாக ஒன்று இந்திய ரயில்வே வாரியத்தால் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். அதாவது இந்திய ரயில்வேல பலவிதமான மொபைல் செயலிகள் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய இருக்கை நிலை அறிந்து கொள்ள, டிக்கெட் புக் பண்ண, ரயில் எப்போ போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர்களில் பல செயலிகள் இருக்குது. இப்போ இது அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே செயலியாக உருவாக்குவதற்காக இந்திய ரயில்வே வாரிய முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷ்வா ரயில் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய ஆப் ஒன்று தற்பொழுது சோதனை அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சோதனை வெற்றிகரமாக அமைஞ்சதுக்கப்புறம் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கப்புறம் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக அந்த ஸ்வா ரயில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் சரியா. ஒருங்கிணைக்கப்பட்ட அனைத்து வகை ரயில் சேவைக்குமான ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஒற்றை செயலியாக இது வெளியிடப்பட்டிருக்குன்னா ஸ்வா ரயில். இந்த ஸ்வா ரயிலை யார் டிசைன் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரயில்வேயை சார்ந்த
CRIS அப்படிங்கக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனம் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்திய ரயில்வேக்காக இதை தயார் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இனி வரக்கூடிய காலங்களில் ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தகவல்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒற்றை ஆப் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்ன நெதர்லாந்தில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி. சரிங்களா? ரொம்ப முக்கியமான வேர்ல்டு லெவல் நடைபெறக்கூடிய செஸ் டோர்னமெண்ட்டில் இதுவும் ஒன்று. இதனுடைய இறுதி சுற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.5 புள்ளிகளோட பிரக்ஞானந்தா அண்டு குகேஷ் இவங்க 2 பேரும் முதல் இடத்துல இருந்தாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா டை பிரேக்கர் நடத்தப்பட்டுச்சு. முதல் சுற்று அவர், 2வது சுற்று இவர். 3வதாக நடைபெற்ற அந்த சுற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரக்ஞானந்தா ரொம்ப அற்புதமாக விளையாடி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் உலக செஸ் சாம்பியனான டி குகேஷை வீழ்த்தி முதல் முறையாக இதில் சாம்பியன் படத்தை கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு முன்னால் விஸ்வநாதன் ஆனந்த் இதில் ஒரு 5 முறை சாம்பியன் படத்தை கைப்பற்றியிருக்கிறார். சற்றேருக்கு ஒரு 19 ஆண்டுகளுக்கு அப்புறமாக இந்தியர் ஒருத்தர் மீண்டும் ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இதில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறாரு. அந்த பெருமைக்குரிய நபராக பிரக்ஞானந்தா மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? 2வது இடம் டி குகேஷ் அவர்களுக்கு, 3வது இடம் உஸ்பெகிஸ்தானை சார்ந்த நோடிர்பெக் அப்துசதோரோவுக்கும் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ நம்ம தகவல் நெதர்லாந்தில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியினுடைய மாஸ்டர்ஸ் பிரிவினுடைய இறுதிப் போட்டியில் டை பிரேக்கர் நடந்துச்சு. அதில் இந்திய வீரரான தமிழகத்தினுடைய பிரக்ஞானந்தா தமிழ்நாட்டுடைய மற்றொரு வீரரான டி குகேஷை வீழ்த்தி சாம்பியன் படத்தை முதல் முறையாக கைப்பற்றியிருக்கார். இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கக்கூடிய 2வது இந்திய வீரர். இதுக்கு முன்னால் விஸ்வநாதன் ஆனந்த் மட்டும்தான் இதில் வின் பண்ணியிருக்கார் ஒரு 5 டைம்ஸ். டி குகேஷ் 2வது இடம் கிடைச்சிருக்குது. கடந்த முறையும் டி குகேஷுக்கு 2வது இடம் தான் கிடைச்சி, இந்த முறையும் அவருக்கு 2வது இடம் தான் கிடைச்சிருக்குது. உஸ்பெகிஸ்தானுடைய நோடிர்பெக் அப்துசதோரோவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்து 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மகளிருக்கான T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு மலேசியாவில் நடத்தப்பட்டுச்சு. நடப்பு சாம்பியனான இந்தியா ஒரு மேட்ச்சில் கூட தோற்காமல் இறுதிக்கு வந்திருந்தாங்க. இவங்க இறுதியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து விளையாண்டாங்க. தென்னாப்பிரிக்கா தோல்வி அடைந்ததை அடுத்து இந்தியா 2வது முறையாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப சிறப்பாக விளையாண்டதற்காக ஆட்டநாயகி மற்றும் தொடர்நாயகி விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய வீராங்கனையான கொங்கடி திர்ஷா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கொங்கடி திர்ஷா ரொம்ப அற்புதமாக இந்த மேட்ச்சில் விளையாண்டிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோர்னமெண்ட்டிலேயே சதமடித்த வீராங்கனை அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக அவங்க பேர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் தன்னோட தகவல் என்னன்னு சொன்னால் மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா செகண்ட் டைம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றியிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். கொங்கடி திர்ஷா ரொம்ப அற்புதமாக விளையாண்ட காரணத்தால் அவருக்கு ஆட்டநாயகி மற்றும் தொடர்நாயகி விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உலக நாடுகளுக்கிடையே ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது குறித்து புரிதலுக்கான வாரமாக இந்த வாரம் அனுசரிக்கப்படும். இந்த ஆண்டு இந்த வாரத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பில்டிங் ஏ பெட்டர் வேர்ல்டு டுகெதர், ஒன்றாக ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குதல். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டேயாக உலக ஈரநில தினங்களாக அனுசரிக்கப்படும். ஈரநில பாதுகாப்பு குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கிடையே ஏற்படுத்துவதற்கான தினமாக அனுசரிக்கப்படும். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து ரொமேட்டிக் ஆர்த்ரைட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பியாண்ட் த ஜாயின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுல் இம்பாக்ட் ஆஃப் RA. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் புற்றுநோயில் பாதிப்புகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் உலக நாடுகளுக்கு மத்தியில் அதற்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான புதிய கண்டுபிடிப்புகளை ஆய்வுகளில் அதிகப்படுத்தணும், ஈடுபடணும் அப்படிங்கிறத புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் வேர்ல்டு கேன்சர் அவேர்னஸ் டே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பிப்ரவரி 4 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநா சார்பில் உலகளாவிய அளவில் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை பண்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கக்கூடிய மனித சகோதரத்துவ தினம் பிப்ரவரி 4 அனுசரிக்கப்படுகிறது. பார்த்தா இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரமோட்டிங் யூனிட்டி, பீஸ் அண்ட் டாலரன்ஸ். சரிங்களா? அடுத்த பார்த்த தகவல் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரக்கூடிய 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 வட்டச்சில்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த வட்டச்சில்கள் மூலமாக அந்த காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்போரி அப்படிங்கிறது சாரணி இயக்கத்தினுடைய பெருந்திரள் அணி கூட்டத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜம்போரி அப்படின்பாங்க. இது ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வு. 1907 பேடன் பவுல் அப்படிங்கிறத இந்த சாரணி இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு. லட்சக்கணக்கான நபர்கள் இந்த சாரணர் இயக்கத்தை மெம்பராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 12 லட்சம் பேர் சாரண இயக்கத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க.
இப்போ இந்த தமிழ்நாட்டில் அந்த சாரணசார இயக்கத்தினுடைய வைர விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய 100 நிறைவு விழா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றாக கொண்டாடப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் இதற்கான நிகழ்வுகள் திருச்சியில் மணப்பாறையில் நடத்தப்பட்டுச்சு. தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சாரண இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதற்காக அவருக்கு இந்த ஃபங்க்ஷன் நிறைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி யானை விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் ஒட்டுமொத்தமாக ராஜஸ்தான் மாநில அணி வந்து ஒட்டுமொத்த சாம்பியனை கைப்பற்றி தலைமை பேராணையர் விருதை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த சாரணசாரணைகள் ஒரு 6 நாடுகளை சார்ந்த சாரணசாரணைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜம்போரியில் பங்கேற்றாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். நிறைவு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் வந்து சாரணசார இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமையகம் 10 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமான முறையில் அதிநவீன பயிற்சிகள் வழங்கக்கூடிய வகையில் கட்டித்தரப்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல், கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து மனிதர்கள் வந்து தங்களுடைய இறுதி காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை கருணை கொலை செய்வதற்காக, அதாவது கண்ணியத்துடன் மரணம் அடைவதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கருணை கொலைக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க. கேரளா ஏற்கனவே இந்த நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தற்பொழுது கர்நாடகம் அதற்கான நடைமுறைகளை தொடங்குவதற்காக அறிவிப்பு செஞ்சு அதற்கான வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நீண்ட நெடிய நாட்களாக மருத்துவ சிகிச்சை அளித்தும் அவர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூடிய அந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கருணை கொலை செய்யலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னால் தமிழ்நாட்டில் 2 புதிய ராம்சார் தலங்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், இன்னொன்று வந்து தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம். சக்கரக்கோட்டை சற்றேறக்குறைய 230.495 ஹெக்டேர் பரப்பளவுலையும், தேர்த்தங்கல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 29.295 ஹெக்டேர் பரப்பளவும் கொண்டது. இந்த 2 பறவைகள் சரணாலயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் பறவைகளுக்கான மிக முக்கியமான உணவு தேடக்கூடிய பகுதியாகும். அதேபோல் இனப்பெருக்கத்திற்கான மிக முக்கியமான மையமாக அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த 2ஐயும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இன்டர்நேஷனல் லெவலில் இணைத்திருக்கிறாங்க. ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது 1971 ஈரானில் ராம்சார் அப்படிங்கிற சிட்டியில் நடைபெற்ற அந்த மாநாட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ராம்சார் தலங்கள் பட்டியலிடப்படுகிறது ஆண்டுதோறும். அந்த அடிப்படையில் இந்தியாவிலிருந்து இதற்கு முன்னால் 85 இடங்கள் பட்டியலிடப்பட்டுச்சு. இப்போ இந்த ஆண்டு 4 இடங்கள் இடம் பிடிச்சிருக்குது. அதில் 2 தமிழகத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து 20 இடங்கள் அதிகபட்சமாக ராம்சார் தலங்களில் இடம் பிடிக்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 89 ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் இசை உலகில் வழங்கப்படக்கூடிய உச்சபட்ச விருதான கிராமி விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு அமெரிக்காவில் நடைபெற்று இதில் சிறந்த நவீன கால இசை ஆல்பம் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்திய வம்சாவளியை சார்ந்த பாடகியான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் அவர்களை இசையமைத்திருக்கக்கூடிய பாடியிருக்கக்கூடிய திரிவேணி அப்படிங்கிற இசை ஆல்பத்துக்கு விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க பெறக்கூடிய 2வது கிராமி இது. இவங்க 2009 சோல்கால் அப்படிங்கிற இசைத்தொகுப்புக்காக முதல் முறையாக கிராமி வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோடு இணைந்து தென்னாப்பிரிக்காவினுடைய ஊட்டர் கெல்மனும் அதே போல் ஜப்பானுடைய எர்மட்சு மோட்டோவும் விருது இணைந்து பெற்றிருக்கிறாங்க இந்த திரிவேணி இசை ஆல்பத்துக்காக அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அனைத்து தரப்பட்ட சேவைகளையும் ஒரே செயலியில் பெறுவதற்காக ஒருங்கிணைந்த ஒற்றை செயலியாக ஸ்வாரைல் அப்படிங்கிற செயலி சோதனை அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதை இந்திய ரயில்வே சார்ந்த CRIS அப்படிங்கிற தொழில்நுட்ப நிறுவனம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? அடுத்து மலேசியாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டவருக்கான மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 2வது முறையாக தென்னாப்பிரிக்காவை பீட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா 2வது முறை சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தொடரில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்காக இந்திய வீராங்கனை கொங்கடி திரிஷா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டநாயகி மற்றும் தொடர்நாயகி விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னால் நெதர்லாந்து நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ்க்கான அந்த 87வது செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் இந்திய வீரர்கள் 2 பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. டை பிரேக்கர் முறையில் நடைபெற்றதில் புள்ளிகள் 2 ஃபர்ஸ்ட் இடத்துல டை பிரேக்கர் நடந்தபட்சம் அதில் உலக செஸ் சாம்பியனான டி குகேஷை வீழ்த்தி இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டரான பிரக்ஞானந்தா சாம்பியன் படத்தை முதல் முறையாக கைப்பற்றிருக்க. இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கிற 2வது இந்திய அறிவர். இதற்கு முன்னால் விஸ்வநாதன் 5 முறை இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டி குகேஷ் 2ஆம் இடமும் உஸ்பெகிஸ்தான் வீரரான நோடிபெக் அப்துல் சதோரோவ் பார்த்தீங்கன்னா 3வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.